தங்கவேலனே தேடி பந்தமையா சுமமணியனே யாரும் வாயில பேசக்கூடாது. பொச்சில் டர்புர்னு பேசுங்க. பேசாம அமைதியா இருக்கணும். பெரிய அக்கா பேசாதக்கா. சரி கம்மன் இருக்கும் அமைதியா. அன்பார்ந்த பெரியவர்களே, இல்ல ஆள் போடணும்.
அவன் மூஞ்ச பாரு சனியார் குழாய் மாதிரி இருக்கு. ஆள் போட மாட்டியா? போடுவேன். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே மற்றும் பண்டிகைக்கு மாணவர்களே, அடிச்சு கொள்றாங்கடா. ஏன்னா தப்பான பேச அப்படிதான் அடிப்பாங்க. என்ன சொன்ன இப்ப? என்ன சொன்ன? பண்ணி மேய்க்கிற மாணவர் சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. பள்ளி செல்லும் மாணவர்கள் மாட்டி போட்டாங்களா? பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களே அப்படி நீங்க போய் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் உட்காரு. இந்த கூட்டத்துல வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வராதவங்களே எப்படா வயசுக்கு வரலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களே, தாயோடு சாட்டியே முன்னப்புங்காடாது. ஐயோ ஆயா வாங்க கீழே போறது வரும். ஏன்டா தம்பி கீழே போட நாம அப்படியே பழகுறேன். சரி வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வராதவங்களே இந்த கூட்டத்துல முக்கியமா கல்யாணம் ஆனவங்களே கல்யாணம் ஆகாதவங்களே கொடுக்கு போட்டு பாக்குறாங்க. எப்படா கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அதை எடுத்து முத்தமா நினைப்பவர்களே இந்த கூட்டத்துல போட்டவங்களே போடாதவங்களே நான் என்னமோ நினைச்சேன். மத்தால எவ்வளவு பெருமாள் மாதிரி இந்த நாளுக்கு கை எங்கடா வச்சிருந்தேன்? ஒக்க பொச்சு வச்சிருக்கேன். கேக்குறா பாரு எப்படி எங்க அக்கா பொச்சில வச்சிருக்கான். இவன் பெரிய மனுஷன் கேட்ட எப்படிங்க? அதான் செல்ற பையன். அந்த கூட்டத்துல கல்யாணம் ஆனவங்களே ஆகாதவங்களே இந்த கூட்டத்துல போட்டவங்களே போனவங்களே என்னன்னு கேக்குறீங்க? தப்பா நினைக்க வேண்டாம். இந்த கூட்டத்துல உட்கார்ந்து பாய் போட்டவங்களே போடாதவங்களே இந்த கூட்டத்துல இருற கொலை இருப்பா. இந்த கூட்டத்துல விட்டவங்களே விடாதவங்களே விட்டவங்களே விடாதவங்களே என்ன அப்படி கேளு குடிச்ச மாதிரி. சரி ரைட். இந்த கூட்டத்தை விட்டவங்களே விடாதவங்களே என்னன்னு கேக்குறீங்க? கொட்டாய் விட்டவங்களே விடாதவங்களே. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டத்துல முக்கியமா கழுவுனவங்களே கழுவாதவங்களே சாட்டி எடுத்து அவன் அடிச்சுக்க. அவன் நிலைமை எப்படி இருக்கிறது இல்ல என்னடா ஆடுது தம்பி கழுவுனவங்களே. வாங்க 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 இப்பதான் பஸ் கிடைச்சது கொடுக்கலாம். பின்னாடி முன்னாடி வந்தியா? சரி பாப்பா. தம்பி கழுவுனவங்களே கழுவாதவங்களே என்னன்னு கேக்குறீங்க? கழுவுனவங்களே கழுவாதவங்களே என்னன்னு கேக்குறோம். இந்த கூட்டத்துல கூத்து ஆரம்பிச்சாச்சு. வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மூஞ்சில கழுவிட்டு வந்து கூத்து பாக்குறாங்கதா அவங்க சொல்ல வந்த அப்படியா? கழுவுனவங்களே கழுவாதவங்களே. ஓகே ஓகே பாஸ். ஆனா இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே கலைமகன் ஈரோடு கலைமகன் நாடகசபாவின் உயிர் திரு வாத்தியார் பி மணி அவருடைய சார்பாகவும் மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி பேருவர் மரியாதை மத்தாலகார் சார்பாகவும் பொட்டிகார் சார்பாகவும் குழலகார் சார்பாகவும் உங்கள் அனைவருக்குமே கைக்குழுவு சார்பாக அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஜோர வேகமாக ஏன்னா போறது போற என்ன மாதிரி ஏன் பேக் எடுத்துட்டு போற? ஐயா பைய பைய இருக்கது பாரு. அட உன் பையா? ஏய் என் பேக்டா. உன் பேக்கா? என் பைய. அத உன் பையா? ஆமா என் பைய. உன் பையா? என் பையடா. அத உன் பையா? எப்படி சொல்ற? என்னுடைய பெட்டி பெட்டி
ஆனா ஊம்பிட்டியா ஊம்பிட்டியா இல்லடா என் மெட்டிடா டேய் அதான் ஊம்பிட்டியான்னு கேட்டேன் பேக்கு என் பேக்கு ஊம்பேக்கு ஊம்பேக்கு என் பை ஊம்பையா உங்க பைகளா அப்படி எடுத்தாதான் நாளைக்கு வருது சூப்பர் சத்தியமா காட்ட மாட்டேன் தயச்சு காட்டுனா ரொம்ப அழகடா பரவாயில்ல காட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆமா அந்த பேத்தி காட்டுனா நீ எனக்கு என்ன தருவ அவனை பின்னு குத்துறேன் பின்னா ஆமா. மூணாவது பேத்தி பாத்து மூணாவது பேத்தி மூணாவது பேத்தியா ஆமா. செம்ம அழகா இருக்கிறாங்க பேரு என்ன இடுப்பளுக்கு சிம்ரன் டே சாமி இருக்குதா உடைஞ்சு போச்சு சரி ரைட்டு தம்பி அண்ணா இந்த மூணு பேருக்கு கை தரணும் கூத்தாடுவேன் இல்ல எங்க ஊரு ஈரோடு ஓடி போயிடுவேன் அப்படியே சொல்லாத நான் தட்ட சொல்றேன் தூரம் அங்கங்கட போறா அம்மா கை தட்டு ஜாலியா அம்மா பிச்சை போடுங்க அம்மா அப்படியே கேப்பேன் நல்ல கம்பீரமா ஸ்டைலா ஜோர கை தட்டு அம்மா கை தட்டுங்க ஆஹா சத்தியம் உனக்கு தட்ட பண்ணாங்க அப்புறம் நான் சொல்லட்டுமா நீ சொல்லு இந்த கோமாளி பிடிச்சிருந்தா நீங்க எல்லாம் ஜோர கை தட்டுங்க போல அப்படியா ஓய் எல்லாரும் என்ன வந்து அடிச்சா புடிச்சா எல்லாம் கேட்டீங்க ஆமா. நான் பார்த்தா புதுசா தெரியல உங்களுக்கு என்ன தெரியலையா ஆமாண்ணா கேட்க நினைச்சேன் ஊருக்குள்ள புதுசா வந்துருக்கீங்களே நீ யாரு உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன என் ஊரு பேரு ஆமா அப்படி கேட்டா சொல்லா அவத்து என்ன திங்குற பிரியாணி நான் என்ன கேளு நீ என்ன திக்கிற பண்ணி பீ திங்குற கருமத்தை பண்ணிட்டீடா அப்படி தெளிவா சொல்லு படிச்சு வரா யார் நானா நான் நல்லா படிச்சுக்கிட்டேன் எத்தனை வரீங்க எத்தனை நல்லா கேளு அரை கிளாஸ் பெரிய படிப்பு அரை கிளாஸா ஆமா அது சின்ன படிப்பு இல்லையா சின்ன படிப்பா எனக்கெல்லாம் அதுதான் பெருசு அப்படியா ஆமா நான் சொன்னது கரெக்டா போடுவீங்க எப்படி சொல்லு தம்பி நான் எத்தனை படிச்சு கேளு எத்தனாவது இஏபிஏ படிச்சு இஏபிஏவா இஏபிஏ படிச்சு இஏபிஏ படிச்சு இஏ படிச்சு பியில் விட்டு வந்திருக்கேன் அது ஏன்னா அதுல விட்டு வந்த கருமா வெளிநாட்டு படிப்பு வெளிநாடு டேய் வெளிநாடு வெளிநாடு படிப்பு தம்பி என்ன விட சவுண்ட் அதிகமா இருக்கு அது அப்படிதான் சரி, தொண்டை தம்பி. பேசு வா எப்படி உங்க ஊர் என்ன உங்க பேர் என்ன அப்படி கேளு 60 சொல்லுங்க பாப்பா தம்பி ஓய். என் ஊரு பேர் சொல்ற மாதிரி என் ஊருக்கு பேருக்கு முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன் சரி சென்டர்ல போடணும் சென்டர்ல போடணும் யார போடணும் எழுத்து போடணும் அப்படி தெளிவா சொல்லு உனக்கு மூளை இருக்கா இல்லையா படிச்சு ஒண்ணு வர சொல்றியே ஆமா சின்ன ஒரு டெஸ்ட் சரி ஓகே தம்பி என் பேரு என் ஊருக்கு முதல் எழுத்து எப்படி முதல் எழுத்து பூ பூ கடைசி எழுத்து டை என்னடா பாரு இது நல்லா கேட்டுக்க முதல் எழுத்து பூ கடைசி எழுத்து டை சென்டர்ல போடு பூடை ஆ? புளியாங்கொட்டை இல்ல உங்க அப்பனுடைய பெலாக்கொட்டை புளியாங்கொட்டை ஊர் பேர் எவ்வளவு சேர்க்கணும்? எப்படி அடிக்க தெரியுமா எப்படி சாட்டு இருக்கு சரி இப்படி எடுத்துக்கணும் நீ கீழே போட்டு நீ போட்டு தம்பி நான் எடுக்க வேண்டாம் நான் மட்டும் பழகி தர உனக்கு சரி. இப்படி எடுத்துக்கணும் சரி எடுத்துக்கிட்டு இப்படி அடிக்கணும் சவுண்ட் வருதா சவுண்டே வரல வல்லியா அக்கா வல்லியா உன்னை அடிச்சு ஆமா இருக்குதா தம்பி சரிடா டேய், முதல் எழுத்து பூ கடைசி எழுத்து டை டேய் அது என்னது நல்லா கேட்டுக்க முதல் எழுத்து பூ சரி கடைசி எழுத்து டை டேய் சென்டர் 3 எழுத்து போட வந்துரும் 3 எழுத்து போடணும் ஆமா. சென்டர்ல ஆ. வேப்பங்கொட்டை இல்ல உங்க தாத்தாவுடைய கொட்டை அவன் செத்து போயிட்டாருடா என்ன முதல் எழுத்து பூ கடைசி எழுத்து டை டக்குன்னு சொல்றா பூடை புதுக்கோட்டை புது ஓட்டை என்னடா பண்ற டேய் தம்பி ஓய் என் ஊர் புதுக்கோட்டை சரிடா என் பேர் கேளு உங்க பேர் எப்படி அப்படி நாங்க கரெக்டா சொல்லுவீங்க சத்தியமா சொல்லுவேன் சத்தியமா சொல்லுவேன் முதல் எழுத்து சூ சூ கடைசி எழுத்து நீ சூனி சுடுதண்ணி சுடுதண்ணியா சுடு தண்ணி யாரா ஊர் பேர் வைப்பாங்களா என்னன்னா நீ ஊர் பேர்லனா உங்க பேரு இல்ல முதல் எழுத்து சூ கடைசி எழுத்து நீ சூ சுடுதண்ணி இல்லையா சுல்லானி இல்ல உங்க அப்பனுடைய கடையாணி அவர் ஏன்டா எனக்கு ரெண்டு அர்த்தம் இல்ல சொன்னாலும் ஊர் பேர் யாரும் சேர்ப்பானா அதுவும் இல்ல முதல் எழுத்து சூ கடைசி எழுத்து நீ சூடி ஓ சூப்பர்மணி எத்தனை பேர் சூப்பர்மன் சொல்ற நீ உடுத்துற அம்மா
கொட்டை போயிடுச்சு. புதுக்கோட்டை சுப்பிரமணி நீங்க அண்ணா ஓய் என் ஊர் புதுக்கோட்டை, என் பேர் சுப்பிரமணி. சரி. ஆமா என்னெல்லாம் விசாரிக்கீங்களே? ஆமா. நீங்களே யாருங்க ஐயா? நாங்க யாரு சொல்றதுக்கு வாத்தியார் வருவாரு. வாத்தியாரா? ஆமா. இல்ல நீங்க சொல்லு. இல்ல அவர்தான் வருவாரு. சரி கூப்பிடு. கூப்பிடு வாத்தியார கூப்பிடு. போனா போடு. தம்பி ஏனா நான் படிக்கும் போது என் வயசு என்ன தெரியுமா? என் வயசு எல்லாம் கேட்டு அசந்து போயிடும். சொல்ல நான் கேட்டுப்பாவா? அப்ப 10 வயசு. 10 வயசு. ஆமா. சரி என்ன படிப்பு? 10ஆவதா? ஃபர்ஸ்ட் என்ன என் பேர் அப்ப என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேர் வீரமணி. வீரமணி. ஆமா. வீரமணி 10ஆம் கிளாஸ். ஆமா. சரி. நான் அறிவுள்ள பையன் நான் தான். பாக்கும்போது தெரியுது. அறிவுள்ள பையன் நான் தான். எப்படி எப்படி? என்ன பார்த்தால பயப்படுவாங்க. அவ்வளவு கொடூரமா இருப்பியா? கொடூரமா இருப்பனா? அறிவுள்ள பையன்டா. ஓ அறிவுள்ள பையன். எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு டக்குன்னு அப்படியே பதில் சொல்லிடுவேன். அடா அடா அடா. ஆமா. முதல்ல ஒண்ணாவது சேர்த்துனாங்க. அங்க யார் இருந்தாங்க? யார் இருந்தாங்க? டீச்சர். ஒண்ணாவது டீச்சர் தான் இருப்பாங்க. எருவு மாடா இருக்கும். இல்ல டீச்சர் இருந்தாங்க. சரி. பேர் என்ன கேளு? என்ன பேரு? சகிலா. சகிலாவா? டீச்சர் பேர் சகிலா. டீச்சர் இப்படி பேர் வைக்கிறாங்களா? ஆமா லேட்டஸ்ட் மாடல் முஸ்லிம் அவங்க. சரி எடுத்துட்டு போகுது. டீச்சர் பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி? டேய் வீரமணி நீ அறிவுள்ள பையனாச்சே. சரி. நான் ஒரு கேள்வி கேக்குறேன்டா. அதுக்கு பதில் சொல்வியான்னு கேட்டாங்க. சரி. எனக்கு வந்ததே ஒரு கோவம். ஐயோ. டீச்சர் யார் பார்த்து என்ன சொன்னீங்க? இல்ல எனக்கு கேனீங்களா? சத்தியம் கோவத்துல அப்படி பேசு. அடடடா. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க? அப்படி கேளு. டேய் வீரமணி ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? பூனை என்ன குடிக்கும்? அப்புறம் டீச்சர் என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்க. சரி நீங்க என்ன சொல்றீங்க? பூனை என்ன குடிக்கும்னு கேட்டாங்களா? நான் சொன்னேன் என்னன்னு? டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பாலை குடிக்குமா? டீச்சர் பாலை எப்படிடா குடிக்காது? இல்ல ஓய் டீச்சர் பாலை பூனை குடிச்சிட்டா டீச்சர் புருஷன் என்ன பண்ணுவான்? அட இல்ல டீச்சர் பாலை குடிக்கும். பூனை பாலை குடிக்க சொல்றது. ஓ டீச்சர் பண்ணிய பாலை குடிக்க சொல்றது சரி சொல்லிட்டேன். திக்கவா எனக்கு. அடடடடா. டக்குன்னு சொல்லிட்டான். உடனே போட்டாங்க மேல. எது மேல? இல்ல ரெண்டாவது கிளாஸ் ஓ போட்டாங்க. ரெண்டாவது ஒரு ப்ரமோஷன் ஒரே நாள்ல. அடடடா. அங்க இருந்தாங்க. யார் இருந்தாங்க? அங்க டீச்சர் தான். அங்கேயும் டீச்சர் தான். ஆமா. பேர் என்ன கேளு? என்ன பேரு? மல்லிகா. மல்லிகா. ஆமா. ரைட். டேய் வீரமணி ஒரே நாள்ல நீ ரெண்டாவது வந்துட்டியே. ஆமா. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றேன். எப்படி? டீச்சர் கேளுங்க டீச்சர். நான் டக்குன்னு பதில் சொல்லுவேன். சரி. டேய் வீரமணி எலி எங்க போகும்? எலி எங்க போகும்? அப்படி டீச்சர் கேட்டுங்க. ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? டீச்சர் பொந்துக்குள்ள போகும். டீச்சர் பொந்துக்குள்ள போகுமா? ஏடா டேய். டீச்சர் பொந்துக்குள்ள போடி அவன சொல்லுவானா? அறிவுதா? டீச்சர் பொந்துக்குள்ள போகும். டீச்சர் பொந்துக்குள்ள எப்படா போவோம்? டீச்சர் பொந்துக்குள்ள போகும் சொல்றது அவசரப்பட்டு சொல்லிட்டேன். ஓ பிரிச்சு சொல்ல சேர்த்து சொல்லிட்டேன். போட்டாங்க என்ன? ஆடாடா. வெளிக்காட்டு போட்டாங்க. மூணாவது. ஆமா. ப்ரமோஷன். அங்க இருந்தாங்க. அங்க இருந்தாங்க. சார் இருந்தாங்க. சார். ஆமா. டீச்சர்ல இப்ப அவரு பேர் என்ன? யாரும் பேசாதீங்க. தம்பி ஓய் அம்மா யாருன்னு கேட்ட? ஆமா. என் ஊர் அட்ரஸ் எல்லாம் சொன்னேன். சொல்லியாச்சு. என் பேரு சொன்னேன். என் ஊரு சொன்னேன். நான் எந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னேன். அம்மா என்னெல்லாம் விசாரிச்சீங்களே? நீங்க யாருங்க ஐயா? நாங்க யாரும் சொல்றது? ஆமா. எங்க மாமா வருவாரு. யாரு? வர சொல்றா வாத்தியார். என்ன வாத்தியார்? ஏனா பழிச்சியே வைக்கிற? இல்ல நீங்க யாருங்க? நாங்க தான் கூத்தாடுறவங்க. உங்களால கூடத்தாடி எங்களால நீளத்தாடி. யோ பைத்தியம். பைத்தியமா? நாங்க நைட் வேலைக்காரங்க. ஆமா இவங்க தான் நைட்ல வேலை செய்யறோம், பகல்ல வேலை செய்யறோம். நாங்க நைட்ல வேலை செய்யறோம். ஓ அப்பா நீங்க மத்தியானத்துல வேலை நாள்ல இவன். நாங்க தான் ஆட்டக்காரங்க. ஓ நாடகாரர் இல்லையா? நாடகாரங்கயா. கூத்துக்காரர் இல்லையா? ஆமா நீங்க யாருங்க ஐயா? கூத்தாடுறவங்கண்ணா. நாடகாரங்க. ஆமா. தெரு கூத்தாடுங்க. ஆமா என்னென்ன கூத்தாடுவீங்க? மகாபாரதம், சிவபுராணம், ராமாயணம், கந்தபுராணம், நாவல்சி, விக்ரமாதித்தன். ஒவ்வொரு பொறுமை சரியா அவசரம் புரி. அவசரம் புரியா? ஓகே நீ சொல்றது கரெக்ட். பேசுங்க. நீ பேசுறது கரெக்ட். நானும் மகாபாரதம், மகாபாரதம், சிவபுராணம், சிவபுராணம், கந்தபுராணம், அந்தாயி, நாவல்சி, டிராவல்ஸ், விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன், விக்ரமாதித்தன் என்னையா நீ வந்தாலும் கூத்துக்கு வர மாட்டேன். அம்மா நீ நாடகாரங்க. ஆமாண்ணா. ஐயோ அம்மா சரி. ஆனா நாடகாரங்க ஐயா. அவன் எல்லாம் கூத்தாடுவீங்க. நான் கேட்கற நேரத்துல எந்த நாடகத்துல பாட்டு வேணும் அப்படி பாடுவீங்களா? அருமையா பாடுவான். சரி ஒட்ட நாடு தெரியுமா? ஒட்ட நாடகம்.
விட்டனாலதான் சித்திரவள்ளி விட்டனாலதான் அது சித்திர மாசத்துல பாடுவான். ஏன் இந்த மாசத்துல பண்ணா ஒத்துக்காதா? சம்பளம் தர மாட்டேன் பரவாயில்லையா? ஊப்பிட்டு தான் போகணும். பாடு தெரியுமா இல்ல தெரியாதா? பாடிடலாம். எந்த இடத்துல பாடுனா? இதே இடத்துல பாடு. இடத்துக்கு தகுந்த மாதிரி சுறுசுறுப்பா கேளலாம். சித்திரவள்ளி பாட அப்புறம் கேக்குறேன். சித்திரவதை பாடுறது சித்திரவள்ளி நாடத்துல பாடு. பிறகு நான் கேக்குறேன். அண்ணே சித்திரலேக்கா யார் நான் இல்ல. அதான் அங்க உட்காந்து வந்தமாவா அண்ணா சித்திரவள்ளி நாடகம். சித்திரவள்ளி ஒட்டு நாடகத்துல எந்த இடத்துல பாடுறது? இதே இடத்துல பாடுங்க. டைல்ஸே போட்டு தருவாங்க. கேக்கலாம் பாரு எந்த இடத்துல பாடுறதா? எந்த கிளை? நேரா பாரு தெரியுதா? வேப்ப மரம் தெரியுதா? புளிய மரம். புளிய மரம் தெரியுதா? அத கிழக்கார போல கிளையில் தொங்கிட்டு பாரு நல்லா இருக்கும். எந்த பிரிவியா? அத பள்ளிப்படை பிரிவில் முக்கிட்டு பாரு நல்லா இருக்கு. பள்ளிப்படை பிரிவுல எந்த பாகம்? என் பாட்டி பாகத்துல பாடுங்க. என் பாட்டி பாகத்துல பாட்டி பாகத்தியா? கோமாளா ஓய் எதுலதான் பாடிட்டோம். ஓயரா பாடிட்டு பண்ண குளம் உள்ள போலாம். அது அந்த போலே இட்டு வட்டி நாடேடி யாரடி பூடாகுவது.
தெரிந்ததை சொல்லும்படி என்னை தெரிந்ததை சொல்லும்படி என் நாதேடி போக வேண்டும் என்பதிலே தம் கட்டி பாடிட்டு இருக்கிறேன் இப்படிங்கிறா ஏண்டா நான் பாட்டு பாடுறது பார்த்தா இந்த இடத்துல கத்தி கத்தி பாடுறதுனால நெஞ்சு வெடிச்சு நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க ஐயா பொறுமையா பாடணும்னு சொன்னா நான் அப்படி சொல்லுவேனா பாடாங்க அடவராச்சு இல்லைங்க மூச்சு வாங்க பாடாதீங்க அப்படிதான் இந்த பாட்டு போட்டீங்களா பாட்டு நல்லா இருந்துச்சா அருமையா இருக்காமா சம்பளம் எவ்வளவு கேப்பீங்க உங்களுக்கு தான் விடணும் எங்க சாமி இந்த 3 பேர் யாரு சிவன் விஷ்ணு பிரம்மா யார் விஷ்ணு யார் பிரம்மா சிவன் இவர் வந்து பிரம்மா சரி இவரு சிவன் சரி அவரு இவர்தான் விஷ்ணு நோ கிடையாது சனி ராகு கேது ஏய் அப்படியே நான் வரணும்னு சொன்னேன் தப்பா ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைனா நம்ம நாளைக்கு கூத்து கண்டு பண்ணுவோம் சத்தியமா சொல்றேன் விஷ்ணு பிரம்மா சிவன் சொன்னீங்க அதை ஏத்துக்க முடியல சனி ராகு கேது ஓகே சரி போட போட ஆமா இவருக்கு என்ன வேலை ஆனா இவருக்குதான் 3 பக்கம் வேலை செய்வார் நல்லா இருக்காதா எல்லாரும் ஓடி போய் முண்டியாடி எங்க ஓடாதா அவர்தான் 3 பக்கம் அருமையா வேலை செய்வார் 3 பக்கமா ஆமா அவன் ஒரு பக்கம் வேலை செய்யறது ஓத்துட்டு போடுறான் அவன் இப்படி 3 பக்கம் வேலை செய்வான் காமி உன்னது காமி காட்டு ஒரு பக்கம். சூப்பர்ப்பா. ஆமா இந்த கேன போதுக்கு என்ன வேலை பங்காளரா நம்ம பங்காளரா ஓய், அண்ணா உலகத்திலே அவர்தான் 6 மணி 6 மணியா ஆமா கிழக்கிலே தொங்கி இருக்குமா என்னது இல்ல 6 மணின்னு சொல்றீங்க எந்த மணி 6 மணியம் ஆனா 6 மணி பெட்டி சுது வசதி இல்லை என்றால் மது இல்லை மதியில இருந்தா விடிஞ்ச கஞ்சிக்கு இல்ல சரி அவரு ஓ, இவருக்கு 6 மணியாரு இவரு இவர்தான் அவன் வாயில வச்சிருக்காரு வாயில வாயில வேலை செய்வாரு பாருடா ஏன் கையில உனக்கு எப்படின்னா முகை வீணைக்காரர் முகத்துல வினை வச்சு கூத்துக்கு வரதுன்னா திருக்கும் போது இப்படியே புரிஞ்சுக்கோயா என்ன 6 ஓட்டுல வேலை செய்வார் 6-7 ஓட்டலையா கேளுடா எப்படி 6 ஓட்டையில வேலை செஞ்சு 7வது ஓட்டையில விடுவார் பார் பாருடா ஆமா பயங்கரமா விடுவார் செல்ஃப் எடுக்குதா உனக்கு எனக்கு எடுக்குது இல்ல கேட்ட 7 ஓட்டல காமிங்க ஆமா 7 ஓட்டுன்னு சொன்னீங்க என்னென்ன ஓட்ட அவரே சொல்லுவார் பாரு ஓ 7 சொல்றாங்க ஆனா குணல் ஊதி காமிங்க கூதி காடுங்க அது பாத்து சாமி சாமி தம்பி உன் கால் காடு கூப்பிடும் இவரை மட்டும் பிடிச்சாது போறா எனக்கு போதும் எதுக்கு எங்க ஊர் பவானி எதுக்கு? நல்லா கேட்டுருவாங்க எங்க ஊர் பவானி சத்தியம் நான் ஒரு பாலை கட்டிக்கிட்டு இருக்குங்க நான் லட்சக்கணக்கா போட்டு பாலை கட்டுறேங்க அந்த கண்டாரர் பால் நிக்கவே மாட்டேங்குது சரியா அதனால இவர் யாரு உங்க சென்டாருதா குழல்காரதா இவரை கொண்டு போய் அந்த பாலத்துக்கு பலி கொடுத்து நின்னுக்குங்க காவு சும்மாதான் இருக்கு அரிகரி பிச்சு விடுவோம் தெரிஞ்சியா இங்க பிச்சை யாரும் போட மாட்டாங்க வாய்ப்பார் சென்னையார் குழாய் மாதிரி யாவா யாவா ஆயா டே சாமி டே தம்பி எங்கடா போயிட்டா டே எந்த மணிக்கு வர ஏனா ஆமா நீங்க எல்லாம் கூத்தாடுறீங்க எல்லாம் தொழிலாளுங்க அவன் சம்பளம் ஒரு நைட்டு எவ்வளவு கேப்பீங்க ஒரு நைட்டுக்கு 30 ரூபா 35 ரூபா அப்படி அடிச்சு கடவை பண்ண தம்பி குழாய்க்குள்ள போய் மாட்டீங்க ஏனா 35,000 ரூபாய் கொடுத்து இந்த ஊருக்காரங்க மதிப்பாங்களா இந்த ஊர்ல யார் தெரியுமா யாரு இந்த ஊர் தர்மகர்த்தா நான் தான் நீங்களா இந்த ஊர் கோயில் பூசாரி நான் தான் இந்த ஊர் பெரிய தந்தக்காரர் நான் தான் நீங்களா இந்த ஊர் நாட்டாம நான் தான்டா நாட்டம் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க யாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்ல செத்து போயிட்டு நினைச்சியா இல்லங்க இதுதான் சபைக்கு வணக்கம் இந்த மாட்டு வை தாங்கிய பெருவாளா பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருணையை வடிவமாகிய கள்ளக்கபடம் இல்லா வெள்ளும் கொண்ட நடமாடு தெய்வலாகிய நம்முடைய உள்ளூரை சார்ந்த ஆமாங்க அனைவற்ற நல்ல உணவு அனைவருக்குமே சத்தியமா கள்ளங்கவடம் என்னன்னு கூட தெரியாது
செங்காடு வண்ணாம்பாறை செங்காடு இந்த வண்ணாம்பாறை செங்காடு கிராமத்தை சார்ந்த அகிலமெல்லாம் போற்று மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய உலகத்திலே முந்தி பிறந்த தொந்தி கணபதி இந்த விநாயகனுடைய திருவிழாவை விழாவாக ஏற்பாடு செய்து உள்ளூரை சார்ந்த ஊர் பொதுமக்கள் போதும் என்பது அன்னதானம் போதாது என்பது சொன்னதானம் சாப்பாடு ஏற்பாடு செய்து சொல்றேங்க ஆளுதான் கும்பிடுறாங்க. ஆனா எந்த ஊர்ல சரிங்க இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லைங்க. ரசம் பொரியல் ரசம் சோறு குழம்பு சத்தியமா மதிக்க முடியாதுங்க. இந்த சாப்பாட்டுக்காகவே இந்த விநாயகர் சத்தியமா சொல்றேங்க, இந்த சாப்பாட்டுக்காகவே இன்னைக்கு ஒரு நைட்டு நம்ம சும்மாவே இன்னைக்கு ஆடலாம். நீங்க ஆடுங்க, நாங்க ஆட மாட்டோம். 3000 கொடுத்தா போதும், நான் போயிடுவேன். 3000 நம்முடைய உள்ளூரை சார்ந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடிக்கணுமையா என்ற பழமொழி வருவாம போதும் என்பது அன்னதானம் போதாது என்பது சொன்னாலும் சாப்பாடு ஏற்பாடு செய்து மகாபாரதத்திலே ஒரு புண்ணிய கதையாகிய எத்தனையோ கலை நிகழ்ச்சி இருந்தாலும் கலைகளுக்கெல்லாம் தாயானது கிராமிய தெருக்கூத்து நிகழ்ச்சி. 40-50 வருஷ காலமா எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் தெருக்கூத்து நிகழ்ச்சியானது நம்முடைய உள்ளூரை சார்பாக பெரியவங்க காலத்திலிருந்து இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆணாக பிறந்த அப்பன்மாரும் பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு மகாபாரதத்திலே ஒரு புண்ணிய கதையாகிய என்ன நாடகம்? கலந்தாரி சிறை. இன்னைக்கு நம்ம நடத்துகிற நாடகம் ஆமா, கலந்தாரி சிறை. கலந்தாரி சிறை. சிறை புலேந்திரன் களவு மாலை. புலேந்திரன் களவு மாலை. சின்ன அர்ஜுனன் பிறப்பு. சின்ன அர்ஜுனன் பிறப்பு. ஆமா, பேருங்களா? ஆமாங்க. இன்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த எங்கள் உள்ளூரை சார்ந்த ஊர் பொதுமக்களும் ஆங்காங்கே இருந்த நாடகத்தை காணும் ரசிகர் மக்களுமே ஆண்டவன் கிருபினாலே எல்லா செல்வங்களும் பெற்று வாழையடி வாழையாக உங்களுடைய வம்சமெல்லாம் கிடைத்து அந்த விநாயகர் அருளால இந்த கூத்து வச்சவங்க கூத்து பாக்குறவங்க நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமாக எல்லா செல்வங்களும் பெற்ற மகராஜனாக இருக்க எங்கள் ஈரோடு அடுக்குப்பாறை சேர்ந்த பரிவாஜியார் கலைக்குழு சார்பாக உங்கள் அனைவரும் வருமே எங்கள் இருகரம் கூப்பி வருக வருகின்ற வரவேற்கிறோம். இந்த நாடகத்துல யார் வராங்க? கலந்தாரி சிறை. இந்த நாடகத்தை டெல்லி என்னும் அஸ்னாபுரத்து மன்னன் மன்னனாகிய துரியோதன மன்னன் சபை தர்பார் வருகிறார். அவர் வந்தா அவரால் ஒவ்வொரு கதையா தெரியும். அவன் சின்ன சந்தேகம், அவர் இப்ப வருவாரா இல்ல செத்து போய் வருவாரா? செத்து போய் 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. செத்து நேரம் கழிச்சு வருவாங்க. ஆமா, மாமன்னன் துரியோதனன் வர்றாரு. என்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட பேசக்கூடாது. அவர் பயங்கரமான ஆள். ஆமா, பாத்துக்கிறேங்க. சதாசிவத்தின் மருமகனாக இல்லையா?